தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மையப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலக வாழ்விலே எல்லாருமே சந்தோஷமாக வாழ வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். ஆனால் இந்த உலக வாழ்வில் எத்தனையோ சொத்து சுகம், வீடு, காரு, பங்களா அல்லது பட்டம், பதவி எல்லாம் இருந்தால் போதிலும் கூட நம்மால் சமாதானமாக வாழ முடியவில்லை. ஒருவேளை நாம் சமாதானமாக வாழுகிறோம் என்றிருந்தாலும் கூட அவைகள் நிலையற்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒரு நிரந்தரமான சமான சந்தோஷத்தை மனித வாழ்க்கையிலே கிடைப்பது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? மனிதன் அறிந்தோ அறியாமலோ அநேக தவறுகளை செய்து விடுகிறான். அது நிமித்தமாக மனிதன் செய்த பாவத்திற்கு தக்க நிலைமையில தவறுகளுக்கு தக்க தண்டனை உண்டு என்றுதான் எல்லா மதங்களும் சொல்லுகிறது. அது உண்மைதான். பாருங்க, பொதுவாக உலகத்தை சொல்லுவாங்க, நல்லது செஞ்சவங்க நன்மை பரலோகத்துக்கு போவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க, அல்ல தீமை செஞ்சவங்க நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். அது எவ்வளவு ஒரு பெரிய உண்மை பாருங்க. இந்த உலக வாழ்வில நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தா, மனிதன் நம்ம நினைக்கிறோம் எல்லாமே நம்ம நீதிமான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம அறிந்தோ அறியாமல் நிறைய தவறு செய்கிறோம். அது நிமித்தமாக எல்லா மனிதரும் தவறு செய்கிறதுனால எல்லா மனிதனும் நரகத்துக்கு தான் போயாகணும், வேற வழியே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட நிலைமையில தான் மனிதன் வாழ்ந்து கொண்டது பொழுது ஆண்டவர் ஆகிய தேவன், நம்மை படைத்த தெய்வமாகிய ஆண்டவர் மனுக்குலத்தை கண்ணோக்கி பார்த்தார். ஐயோ, மனிதன் எல்லாம் பாவம் செய்து எல்லாரும் நரகத்துக்கு போகக்கூடிய நிலைமையில காணப்படுகிறார்களே, இந்த மனிதனை மீட்க வேண்டும் என்று சொல்வது பரம தேவனாகிய ஆண்டவர், நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் மனுக்குலத்தை மீட்கும்படியாக இந்த உலகத்திலே இயேசு என்கிற அந்த பெயரிலே மனிதனாக அவதரித்தார். மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தமாக மனிதன் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற நிலைமையில மனிதனாக இயேசு கிறிஸ்து வந்து மனிதன் செய்த பாவங்கள் அனைத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, மனிதன் தன்னுடைய கரங்களினால் என்ன பாவம் செய்தானோ, தன்னுடைய கால்களினால் என்ன பாவம் செய்தான், தன்னுடைய சிந்தையில எந்த பாவம் செய்தான், தன்னுடைய இதயத்தில் என்ன பாவம் செய்தான், அது நிமித்தமாக மனிதன் தண்டிக்கப்பட வேண்டியதா இருக்க அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடித்தார்கள், அவருடைய சிரசிலே முள்முடி சூடினார்கள், விலாவிலே ஈட்டியால் குத்தினார்கள், சாட்டால் சரீரம் கிழிக்கப்பட்டது. அவ்விதமான நிலைமையில ஐங்காயங்களை ஏற்று தம்முடைய முழு ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவ கரைகளை போக்கும் பலியாக அந்த கல்வாரி சிலுவை தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். மாத்திரமல்ல, சாவே இல்லாத தெய்வம். அதை குறித்து வேதம் வாசிக்கிறோம், அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர். சாவு என்பது அவர் கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர் தெய்வம், அவர் ஆதியும் அந்தமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். அவர் இருந்தவரும் இருக்கிறும் வருகுமாய் சர்வ வல்லமுள்ள தேவன். அவருக்கு சாவு என்பது கிடையாது. ஆனால் மனிதனை மீட்கும்படியாக, மனிதன் செய்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வேதவாக்கியத்தின்படியே மனிதன் நித்திய நரகமாகிய அந்த மரணத்திலே கடந்து போகக்கூடாது என்பதற்காக தம்மையே அந்த கல்வாரி சிலுவை பலியாய் கொடுத்தார். சாவை தெரிந்து கொண்டார். அந்த கல்வாரி சிலுவில குற்றவாளியின் மத்தியிலே ஒரு குற்றவாளி போல துவங்கினார். ஆமன்பான தேவனுடைய பிள்ளை, பக்தன் பாடுகிற பொழுது இப்படி பாடுகிறார் பாருங்க. கல்வாரில் தொங்குகின்றார், கல்வாரில் தொங்குகின்றார், உன் பாவம் போக்க தம்மை தந்தார், உந்தன் சிலுவை ஏற்றனரே. கல்வாரில் தொங்குகின்றார், கல்வாரில் தொங்குகின்றார். ஆமன்பான தேவனுடைய பிள்ளைல, மனுக்குலம் பாத்தின் பாவத்திற்கு பரிகாரம் உண்டாக்கும்படியாக அந்த கல்வாரி சிலுவிலே தொங்கி தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய மாசற்றத்தை சிந்தி நமக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை, மீட்பை, விடுதலை உண்டாக்கி இருக்கிறார். பாவ மன்னிப்பை உண்டாயிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மெய்யாகவே அந்த பாவ மன்னிப்பாக ரட்சிப்பு உண்டு. அவர்கள் எந்த காலத்திலும் பரலோகம் போக முடியும் என்றுதான் பார்க்கிறோம். ஆமன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கல்வாரி சிலுவில மனுக்குலத்திற்கு தன் ஜீவனை கொடுத்த அந்த நாளை தான் இந்த உலகம் முழுவதும் புனித நாளாக, புனித வெள்ளி என்று சொல்லி, குட் ஃப்ரைடே என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், மாத்திரமல்ல அவர் மனுக்குலத்துக்காக மரித்தது மாத்திரமல்ல, தெய்வம் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதைத்தான் ஈஸ்டர் தினம் என்று கொண்டாடுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உயிர்த்தெழுதின் நாளில் நாம் சந்தோஷமாக சமாதானமாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த குட் ஃப்ரைடே என்று சொல்லக்கூடிய இந்த நாளை நாம் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமானால் மெய்யாகவே நமக்கு பாவ மன்னிப்பாக ரட்சிப்பு, மீட்பு உண்டு, பரலோக பாக்கியம் உண்டு. அவ்விதமான வாழ நமக்கு கர்த்தர் உதவி செய்வராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. புனித நாள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரே, எங்களுக்காக மனுக்குலத்துக்காக ஜீவனையே கொடுத்த அந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுக்காக நீ ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை, மீட்பை உண்டாக்கினீரே.
அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை சொந்த ரட்சையை ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அனுபவிக்க உதவி செய்வீராக. உயிர்த்தெழுந்த நாளில நாங்களும் சந்தோஷமாய் வாழும்படியாக அந்த பாக்கியத்தை எங்களுக்கும் பங்காக கொடுத்திருக்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.